ஊழல் புறையோடி போச்சு நம்ம கோவை மாநகராட்சி. வரிப்பணம் தான் வீணாச்சே, வாரி சுருட்டுதே உள்ளாச்சே. பல பணிகள் பாதையில் கிடக்கு, இருட்டை வழங்குது பல தெரு விளக்கு. காக்கடை நீரோ சாலையில் வாடுது, தெருவங்க குப்பை துர்நாற்றம் வீசுது. கோவை மாநகர மக்கள் அத்தனை பேருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற 12/2/2021 நாளன்று வெள்ளிக்கிழமை சரியாக மாலை 4 மணி அளவில் பீளமேடு ரொட்டிக்கடை மைதானத்தில் கோவை மாநகராட்சியினுடைய பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து, அதில் மிக முக்கியமாக இந்த கோவை மாநகராட்சி நிர்வாகம், ஊழலாட்சித்துறை அமைச்சர், அனைத்து துறைகளிலுமே உள்ளாட்சியில் எடுத்துக்கொண்டால் டெண்டர்களிலே பல்வேறு முறைகேடுகளை தொடர்ந்து செய்து வருகின்ற ஊழலாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணியினுடைய உதவியோடு வெளிநாட்டு நிறுவனமான பன்னாட்டு நிறுவனமான சூயஸ் நிறுவனத்திற்கு சுமார் 26 ஆண்டு காலத்திற்கு கோவை மாநகராட்சி பகுதியிலே மக்களுக்கு வழங்கப்படுகின்ற குடிநீர் விநியோகத்தை தாராய் வார்த்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை, அந்த ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. அதே போலவே கோவை மாநகராட்சி பகுதியில் பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் இன்றைக்கு 2009 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும், அன்றைய துணை முதலமைச்சராக இருந்த அன்பு தலைவர் தளபதி அவர்களும் இந்த மாநகராட்சி பகுதியில் பாதாள சாக்கடை கட்டுமான பணிகளை பல்வேறு இடங்களிலே செய்து அதன் மூலமாக சுகாதார சீர்கேட்டினை சரி செய்வதற்காக அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. அந்த திட்டம் இன்றைக்கும் முடிந்தபாடில்லை. அதற்காக தோண்டப்பட்ட குழிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இன்றைக்கு குண்டும் குழியுமாக மரண குழிகளாக காட்சியளித்து கொண்டிருக்கின்றன. பீளமேட்டில் கீர்த்தி கார்னர் பக்கத்தில் ஒரு மேம்பாலம், ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேம்பாலம் தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் 2010 ஆண்டு அரசாணை வெளியிடப்பட்டு கட்டப்பட்ட மேம்பாலம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 வருஷமாக 9 வருஷமாக கட்டி கடந்த 1.5 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி அந்த பாலம் திறந்தாங்க. அதே நேரத்தில் அந்த ரயில்வே பாதையை கடப்பதற்குண்டான ரயில்வே சுரங்க நடைபாதை, அந்த பாலத்தை அமைத்திருக்க வேண்டும். அந்த சுரங்க நடைபாதை இதுவரைக்கும் அவர்கள் அமைக்கவில்லை. ஆகவே உடனடியாக சுரங்க நடைபாதை அமைக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி இந்த பீளமேடு ரொட்டிக்கடை மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை பார்த்திங்கன்னா, இந்த கோவை மாநகராட்சி பகுதி முழுக்க பார்த்திங்கன்னா சுகாதார பணியாளர்கள் அவர்கள் தான் இந்த கோவை மாநகராட்சி பகுதி முழுக்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குப்பைகளையும் தூய்மைப்படுத்தி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான, அனைவரும் மதிக்கக்கூடிய பணியாளர்கள். அந்த பணியாளர்கள் அவங்க வசிக்கக்கூடிய இடத்த போய் பாருங்கள். கோவையில் இதே நம்ம பீளமேடு பகுதியில் பார்த்திங்கன்னா பயணியர் மில் சாலையில் அந்த CMC குடியிருப்பு இருக்குது. யாருமே குடியிருக்க முடியாத அளவுக்கு மிக மோசமான முறையில் இருக்குது. உப்புளிகுளத்தில் வரதராஜபுரத்தில் இருக்கக்கூடிய CMC காலனி, சிங்காரனூர் CMC காலனி, உக்கடம் CMC காலனி, காமராஜ் நகர் CMC காலனி என்று சொல்லி சுகாதார பணியாளர்கள் வசிக்கக்கூடிய அனைத்து அந்த குடியிருப்புகளுமே மிக மிக மோசமாக இருக்கிறது. ஆகவே இது உடனடியாக கட்டித்தர வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோவை மாநகராட்சி பகுதியில் பல இடங்கள் இல்லை, இந்த மாநகராட்சி முழுக்கவே பார்த்திங்கன்னா குப்பைகள் குப்பை காடுகளாக, குப்பை மலைகளாக தெருக்களில் பூரா காட்சியளிச்சிட்ருக்குது. இன்றைக்கி நம்ம பீளமேடு பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்காக அந்த பகுதியில் அறிவிச்சிருக்கிறோம். அந்த பகுதியில் எடுத்துக்கொண்டாலும் கூட பல இடங்களில் குப்பைகள் மலை போல் தேங்கி கிடக்கின்றன. சாக்கடைகள் தூர்வாரப்படாமல் சாக்கடை நீர் போகாமல் அப்படியே தேங்கி நின்று துர்நாற்றம் வீசி கொண்டிருக்கிறது. அந்த துர்நாற்றம் வீசுவதோடு மட்டுமின்றி பல நோய்கள் பரவக்கூடிய ஒரு அபாயகரமான நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் சரி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி, இந்த மாநகராட்சி பகுதியை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் நீங்கள் எல்லாம் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தவிருக்கின்றோம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சூயஸை பொறுத்த மட்டில் அந்த பன்னாட்டு நிறுவனத்திற்கு 2018 ஆண்டு 8/1/2018 ஆண்டு அந்த பணி உத்தரவு வழங்கப்பட்டது. இப்போ பார்த்திங்கன்னா 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3 ஆண்டு காலமாக எந்த விதமான பணிகளும்
சரியான முறையில் சூயஸ் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்படவில்லை. அந்த நிறுவனத்திற்கு சுமார் 3153 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய ஊழலாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் அந்த நிறுவனத்திற்கு அந்த ஒப்பந்தத்தை வழங்கியிருக்கிறார். சட்டமன்றத்தில் என்னை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் அங்கே பேச விடவில்லை, சூயஸை பற்றி பேச விடவில்லை. அதே நேரத்தில் மக்கள் மன்றத்தில் மாநகராட்சி பகுதியிலையும் பேச விடலை. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த சூயஸுக்கு எதிர்ப்பாக பல கட்சிகளை சார்ந்தவர்கள், சமூக ஆர்வலர்கள் யாராக இருந்தால் துண்டறிக்கை கொடுத்து கூட அந்த சூயஸிற்கு எதிர்ப்பை தெரிவிக்க கூட இந்த அரசு அனுமதிக்கவில்லை. ஆகவே சூயஸோட போட்ட அந்த ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. இதெல்லாம் அதை விட மிக முக்கியமான பிரச்சனை பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி என்ற அந்த திட்டத்தின் மூலமாக சுமார் 1000 கோடி ரூபாயில் பல்வேறு இடங்களில் பணிகள் நடைபெறுவதாக இன்றைக்கு மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. இதே உட்கடம் பெரியகுளத்தில் வேலை நடக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வாலாங்குளம், சுங்கத்துக்கு பக்கத்தில் வாலாங்குளம் பந்தய சாலை பகுதி, ரேஸ்கோர்ஸ் பகுதியில் பார்த்திங்கன்னா 40 கோடி ரூபா மதிப்பீட்டில் சாலை பணின்னு சொல்கிறாங்க. எல்லா பணிகளுமே ஊழலுக்கு வழிவகுக்கின்ற பணிகளாக, உள்ளாட்சித்துறையே ஒரு ஊழல் துறையாக மாறுகின்ற பணிகளாக ஸ்மார்ட் சிட்டியில் இந்த மாநகராட்சி பகுதியில் சுமார் 1000 கோடி ரூபாயில் நடக்கக்கூடிய அனைத்து பணிகளுமே கட்டுமான பொருட்கள் சரியாக போடலைங்க. தரமில்லாத கட்டுமான பொருட்கள் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, பழைய மார்க்கெட்டில் பொருட்களை வாங்கிட்டு பெயிண்ட் அடித்து அதை மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட தரங்கட்ட பணிகளை செய்கின்ற துப்புக்கெட்ட மாநகராட்சியாக, உள்ளாட்சித்துறையாக இந்த உள்ளாட்சித்துறை இன்றைக்கு முடங்கி கிடக்கிறது. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாயில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவைகளை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கழகத் தலைவர், அன்பு தலைவருடைய ஆலோசனையின்படி, வழிகாட்டுதலின்படி வருகின்ற 12/2/2021 நாளன்று வெள்ளிக்கிழமை சரியாக மாலை 4 மணி அளவில் பீளமேடு ரொட்டிக்கடை மைதானத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும், தொண்டர்களும், செயல் வீரர்களும், சமூக ஆர்வலர்களும், மாணவர்களும், இளைஞர்களும், அதை போலவே தாய்மார்களும், மகளிர்களும், வணிக பெருமக்களும், தொழிலாளர் தோழர்களும் அனைவரும் இந்த ஆட்சிக்கு எதிராக, இந்த கோவை மாநகராட்சி நிர்வாகத்தால் செய்யப்படுகின்ற அநீதிக்கு எதிராக, இந்த ஊழலுக்கு எதிராக அத்தனை பேரும் அணிதிரண்டு வாருங்கள் வாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஊழல் புறையோடி போச்சு நம்ம கோவை மாநகராட்சி, வரிப்பணம் தான் வீணாச்சே, வாரி சுருட்டுதே உள்ளாச்சே. பல பணிகள் பாதையில் கிடக்கு, இருட்டை வழங்குது பல தெரு விளக்கு, காக்கடை நீரோ சாலையில்